ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு சயின்ஸ்ல இருந்து மூளை நரம்புகள் பிரெயின் பத்தின இம்பார்ட்டன்டான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல அதனுடைய இம்பார்ட்டன்டான தகவல்கள், முக்கிய தகவல்கள் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மூளையுடைய ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். கற்பதை சேவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட ஆப்ஷன்ல போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். மனித மூளை 1.3 கிலோகிராம் எடை இருக்கு. மனித மூளை 1.3 கிலோகிராம் எடை இருக்கு. இதுல 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட நியூரான்கள் இருக்கு. 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட நியூரான்கள் இருக்கு. மனித மூளைய நம்ம 3 பிரிவா பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. இந்த மாதிரி மூளை, அதுக்கப்புறம் இதயம், இதெல்லாம் நீங்க படிக்கும் போது ஷார்ட்டா கொஞ்சம் சின்னதா அதனுடைய படத்தை நீங்க வரைஞ்சிட்டு அதுல நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை அந்த படத்தை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா மனசுல பதியும். எக்ஸாம் அப்ப என்ன கொஸ்டின் வந்தாலும் நமக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதனுடைய பிக்சரை வரைஞ்சி இந்த தகவல்களை நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. 3 பிரிவா இருக்கு. என்னென்ன அப்படின்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல முன்மூளை அதனுடைய பணிகள் என்னென்ன இருக்கு, நடுமூளை பணிகள், பின்மூளையில எந்த பகுதிகள்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் குறுகிய தகவல்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். பெருமூளை நினைவாற்றல் மற்றும் சிந்தனையை கட்டுப்படுத்துது. பெருமூளை முன்மூளையில இருக்க ஒரு பகுதி தான் பெருமூளை. சோ இந்த பெருமூளை நினைவாற்றல் மற்றும் சிந்தனையை கட்டுப்படுத்துகிறது. பெருமூளை 2 அரைக்கோளங்களாக காணப்படுது. பெருமூளை 2 அரைக்கோளங்களாக காணப்படுது. ஒன்னு லெப்ட்ல இருக்கு, இன்னொன்னு ரைட்ல இருக்கு. பெருமூளையின் ரைட்ல இருக்க வலது அரைக்கோளம் படைப்பாற்றல் சிந்தனையுடன், நமக்கு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும்ல, அந்த படைப்பாற்றல் சிந்தனையுடன் தொடர்புடையதா இருக்கு. லெப்ட் சைட்ல இருக்க இடது பக்கமா இருக்க இடது அரைக்கோளம் நினைவாற்றல் தர்க்க சிந்தனையுடன் நினைவாற்றல் தர்க்க சிந்தனையுடன் தொடர்புடையதா இருக்கு. நம்மளுடைய நினைவாற்றல் மற்றும் இது இருக்கா இல்லையா இந்த மாதிரி டிபேட் பண்றதுடைய தொடர்புடையதா இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிறது படைப்பாற்றல் சிந்தனையுடன் தொடர்புடையதா இருக்கு. லெப்ட் சைட்ல இருக்கிறது நினைவாற்றல் தர்க்க சிந்தனையுடன் தொடர்புடையதா இருக்கு. இந்த பெருமூளையின் இரு அரைக்கோளங்களை இணைப்பது எது அப்படின்னா காப்பர் கலோசம். இந்த லெப்டையும் ரைட்டையும் இணைக்கிறது காப்பர் கலோசம். சிறுமூளை தசை ஒருங்கிணைப்பை கட்டுப்படுத்துது. சிறுமூளை தசை ஒருங்கிணைப்பை கட்டுப்படுத்துது. சிறுமூளை பாதிக்கப்படுவதனாலதான் குடிகாரர்கள் ட்ரிங்க் பண்ணவங்க தள்ளாடுகின்றனர். ஒரு மாதிரியா அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் சிறுமூளை பாதிக்கப்படுறதுனாலதான். உடல் வெப்பநிலையை, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை கட்டுப்படுத்துது. மூளையில் உள்ள திரவம், மூளையில இருக்கிற திரவத்துக்கு பேரு என்னன்னா செரிப்ரோஸ்பைனல் அப்படின்றது தான் நம்ம மூளையில இருக்க திரவம். சோ இது என்ன பேரு, மூளையில இருக்க திரவத்துடைய பேர் என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, செரிப்ரோஸ்பைனல் அப்படின்றது தான் மூளையில் இருக்க திரவம். அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா தண்டுவடம். அனிச்சை செயல் தான் நமக்கு தெரியும். நம்ம கட்டுப்படுத்த முடியாம ஒரு செயல் நடக்கும், நம்மளையே மீறி ஒரு செயல் நடக்கும். கண் இமைத்தல், மூச்சு விடுதல், இதெல்லாமே அனிச்சை செயலுக்குள்ளதான் வரும். சோ இதெல்லாமே கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா நம்மளுடைய தண்டுவடம் தான். கபால நரம்புகளின், நம்ம மூளையில இருக்க கபால நரம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 12 ஜோடிகள். தண்டுவட நரம்புகளின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது தண்டுவடம் அப்படின்னு பார்த்தோம். இந்த தண்டுவடம் இந்த தண்டுவடத்துல இருக்க நரம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 31 ஜோடிகள். 31 ஜோடிகள். சோ இதுதான் மூளையின் நரம்புகள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல மூளையோட ஃபுல் டீடைலா நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கற்பதை ASI இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.